வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன லெசன் பார்க்க போறோம்னா, நேவிகேஷன் பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் பேஜஸ் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பிரைவசி பாலிசியா இருக்கட்டும், டிஸ்க்ளைமரா இருக்கட்டும், கான்டாக்டர்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேவிகேஷன். ஸோ அந்த என்னென்ன நேவிகேஷன் இருக்கு, ஸோ அது இருக்கிற நேவிகேஷன் மட்டும் நம்ம வந்து இப்போ எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட்பிரஸ் உடைய டேஷ்போர்டு. ஓகேங்களா? ஸோ அந்த டேஷ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ஒரு சில பிளக்கின்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். அது எதுக்காக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிளக்கின்ஸ். ஓகேங்களா? பிளக்கின்ஸ்ல வந்து ஆட் நியூ குடுங்க. ஸோ பிளக்கின்ஸ்ல வந்து நம்ம சர்ச் பண்ண வேண்டிய ஒரு பிளக்கின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் எடிட்டர் டூல். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அட்வான்ஸ் எடிட்டர் டூல் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் எடிட்டர் டூல் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்டு இதுவே வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளாசிக் எடிட்டர்ல ஒரு சின்ன ஒரு பட்டன் மட்டும் ஆட் பண்ணும். அது எதுக்கு அப்படிங்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேஜஸ்ல வாங்க. அதாவது மெயின் டேஷ்போர்ட்ல வந்துட்டு பேஜஸ், ஆட் நியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பேஜஸ் வந்து ஒன் பை ஒன்னா தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த நேவிகேஷன் பேஜஸ் என்னென்ன நேவிகேஷன் பேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துடுறேன். ஸோ அதபடி நீங்க ஆட் பண்ணுங்க. ஆல்ரெடி என்னோட எக்ஸிஸ்டிங் வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இன்சோர்ஸ் ஸ்மார்ட் அப்படிங்கிறது என்னோட எக்ஸிஸ்டிங் வெப்சைட். இது ஜஸ்ட் ஒரு செல்லிங் பர்ப்பஸ்க்காக வச்சிருக்கேன். ஸோ இது மெயின் இது கிடையாது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம், அ அபௌட் டெவலப்பர், அஃபிலியேட் டிஸ்க்ளோசர், அஃபிலியேட் அக்ரீமெண்ட், லிங்க் பாலிசிஸ், ரீஃபண்ட் பாலிசி, டெர்ம்ஸ் ஆஃப் யூஸ், பிரைவசி பாலிசி. ஸோ இதுலேருந்து அதாவது அஃபிலியேட் டிஸ்க்ளோசர்லேருந்து பிரைவசி பாலிசி வரைக்கும் நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட இல்லன்னாலும் டைரக்ட்டா என்னோட வெப்சைட்டுக்குள்ள வந்து நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாத்தணும். ஓகேங்களா? ஸோ இங்க வேர்ட்பிரஸ் ஹோம் பேஜ்ல டேஷ்போர்ட்ல வந்து பேஜஸ்ல வந்துட்டு டைட்டில்ல நம்ம வந்து அஃபிலியேட் டிஸ்க்ளோசர் டைட்டில் குடுத்துடுறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ல வந்துட்டு அட்வான்ஸ் எடிட்டர் டூல்ல வாங்க. செட்டிங்ல வந்துட்டு அட்வான்ஸ் எடிட்டர் டூல்ல வாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு, கிளாசிக் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ப்ளாக் எடிட்டர், கிளாசிக் எடிட்டர் ஓகேங்களா? ஸோ இதுல என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இத தூக்கி அப்படியே மேல ஆட் பண்ணுங்க. அதாவது பேராகிராஃப் உடைய ரோல ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். தென் அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை. ஸோ இது 2 மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் குடுத்துருங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் கம்மிங் அப்ல சொல்றேன் உங்களுக்கு. ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தென் அதுக்கப்புறம் பேஜஸ்ல வாங்க. ஆட் நியூ. தென் இதுக்கப்புறம் அந்த நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா? ஸோ அஃபிலியேட் உடைய டிஸ்க்ளோசர் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே ஃபுல்லா காப்பி பண்ணி அதாவது என்னோட வெப்சைட்ல அப்படியே காப்பி பண்ணி ஓகே. ஸோ இது வந்து காப்பி பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த காப்பி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இங்க இருக்கிற வேர்ட் மட்டும் நம்ம மாத்தணும். அதாவது வெப்சைட்டோட நேம் மாத்தணும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்சோர்ஸ் ஸ்மார்ட்ல இருக்கு. ஸோ அதனால இன்சோர்ஸ் கேமிங் அப்படிங்கிறது என்னோட வெப்சைட்டோட நேம் கரெக்ட்டுங்களா? அந்த டொமைன் நேம்ல வந்து இன்சோர்ஸ் கேமிங் அப்படிங்கிறத மாத்தணும். ஸோ அதனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றப்போ கொஞ்சம் ரொம்ப உஷாரா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ நேம் வந்து ஒன் பை ஒன்னா செக் பண்ணுங்க மாத்துறதுக்கு அப்புறம் ஓகேங்களா? ஸோ இன்சோர்ஸ் ஸ்மார்ட் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ல இங்க என்ன மாத்தணும் அப்படின்னா ரோஸ் கேமிங். ஓகேவா? ஸோ அத நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அது வந்து ப்ராப்பரா ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து சேவ் குடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற வெப்சைட் இது. ஓகேங்களா? தென் ரீப்ளேஸா நம்ம என்ன மாத்தணும்? இன்சஸ் கேமிங்கா மாத்தணும். ஸோ அதனால ஃபைண்ட் குடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல். ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ இன்சோர்ஸ் கேமிங் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இன்சோர்ஸ் கேமிங் .com அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஸோ இங்கேயும் சேம் அதே மாரி எல்லா இடத்துலயும் மாறிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் ஆட் பண்ணது இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற சின்ன பட்டன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அத ரீசெக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் மாறியிருக்கா அப்படின்ட்டு. ஒன்ஸ் அது மாறல அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்காது.
ஓகேங்களா? ஸோ AdSense அப்ரூவ்ட் இந்த பிரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர் எல்லாமே ஒன் பை ஒன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பண்ணி அப்படியே சேவ் பண்ணிடாதீங்க. இது மாத்துனதுக்கு அப்புறம் சேவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு. ஸோ அதனால நம்ம பப்ளிஷ் குடுத்துடலாம். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆட் நியூ. நெக்ஸ்ட் சேம் அதே மாரி நம்ம இங்க இருக்கிற இத நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அஃபிலியேட்டிவ் அக்ரீமெண்ட். சேம் இதே மாரி தான் எல்லாத்துக்கும் வரும். சேம் இதே மாரி இப்போ காப்பி பண்ணணும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களுடைய நேம்லாம் இருக்கும். என்னோட நேம்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா செக் பண்ணிட்டு உங்களுடைய நேம் மாத்துங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே நான் காப்பி பண்றேன். தென் அதுக்கப்புறம் பேஸ்ட். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு. ஸோ கண்ட்ரோல் F கொடுத்து நான் இன்சோர்ஸ் ஸ்மார்ட் அப்படின்னு செர்ச் பண்றேன். இங்க வந்து இன்சோர்ஸ் கேமிங். ஓகே. ஸோ இப்போ ஸ்பெல்லிங் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்துங்க. ஓகே. இதுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஆல். சிம்பிள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற எல்லாமே மாறிடும். இன்சோர்ஸ் கேமிங் இங்கே இருக்குங்களா? ஸோ கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. எல்லாமே மாறியிருக்கா அப்படின்ட்டு. ஒரு சில இதில மாறாது. ஸோ அதனால கம்ப்ளீட்டா செக் பண்ணதுக்கப்புறம் நீங்க சேவ் குடுங்க. அது மறக்காம ப்ராப்பரா செக் பண்ணிட்டு சேவ் குடுங்க. ஓகேங்களா? ஸோ AdSense எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அதனால அகைன் அண்ட் அகைன் நான் சொல்ற விஷயம் அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு. ஓகே டன். ஸோ பப்ளிஷ் குடுத்துடலாம். இதுக்கப்புறம் லிங்க் பாலிசி. ஸோ இதே மாரி நீங்க எல்லாமே ஒன் பை ஒன்னா பண்ணுங்க. ஓகேங்களா? இன்சோர்ஸ் கேமிங் அப்படிங்கிறது மாத்திட்டேன். சேம் அதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும். ஓகே. எல்லாமே மாறிடுச்சு பாருங்க. ஸோ இது ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். நீங்க எங்கேயோ போயிட்டு ஜெனரேட் பண்றத விட அப்படியே என்னோட வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி நீங்க டைரக்ட்டா நேம் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள். ஸோ இது நேவிகேஷன் பேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரீசெக் பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்கா அப்படின்ட்டு. ரீசெக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் செலவு பண்ணி உட்கார்ந்து பாருங்க. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னா செக் பண்ணுங்க. எல்லாம் கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஒன்ஸ் இல்ல அப்படின்னா அத மாத்துங்க. உடனே மாத்திருங்க. அப்புறம் மாத்திக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிறாதீங்க. ஸோ இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அந்த நேவிகேஷன் பேஜஸ் ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஸோ அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அஃபிலியேட் டிஸ்க்ளோசர்ல இருந்து பிரைவசி பாலிசி. அஃபிலியேட் டிஸ்க்ளோசர் அண்ட் அஃபிலியேட் அக்ரீமெண்ட் எதுக்கு அப்படின்னா, இன் கேஸ் நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உங்க வெப்சைட்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா, இது 2மே மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லன்னா இந்த 4 மட்டும் பண்ணா போதும். லிங்க் பாலிசி, அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பாலிசி, அதுக்கப்புறம் டெர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அதுக்கப்புறம் பிரைவசி பாலிசி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கான்டாக்ட் அஸ் உடைய பேஜ் அண்ட் ஃபார்ம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ அது உங்களுக்கு அது தனி செக்டர். ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அதனால கான்டாக்ட் அஸ் பேஜுக்கு மட்டும் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அது பாருங்க. தென் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 6 மேண்டேட்டரி. ஓகேங்களா? சேம் அதே ப்ராசஸ் தான் ஒன் பை ஒன்னா பண்ணுங்க. ஸோ அதனால எந்த ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தாலும் என்ன எப்ப வேணா வந்து Instagramலயும், Telegramலயும்
ஏதோ ஒரு விஷயத்துல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நமக்குன்னு பிரைவேட் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ அதில நீங்க வந்து பின் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ.